தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டேட்டுடைய ஒரு மிகப்பெரிய டார்கெட் என்னென்னா $1 trillion எக்கானமி. அது இன்னும் 6லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்தியாவிலே ஹையஸ்ட் ஸ்டேட் ஜிடிபி க்ரோத் நம்மக்கிட்ட தான் இருக்குது. 11.2% வளர்ச்சி. இப்போ நம்ம ஸ்டேட்டுடைய ஜிடிபி 31 லட்சம் கோடி ரூபாயை தொட்டுடுச்சு. அதே போல ஒரு தமிழனோட வருடாந்திர வருமானம் இப்போ 3.62 லட்சம் ரூபாய். இது நேஷனல் ஆவரேஜ் விட ரொம்ப அதிகம். சடனா இது ஏன் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, மேனுஃபேக்சரிங்ல தமிழ்நாடு டாப் மோஸ்ட்ல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் குவியுது. கடந்த ஒரு 4 வருஷங்கள்ல எக்ஸ்போர்ட்ன்றது டபுள் ஆயிடுச்சு. எக்கனாமிஸ்ட் ரகுராம் ராஜன் சொன்ன மாதிரி ஹைடெக் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வேலை கிடைக்கிற மாதிரி மேனுஃபேக்சரிங்ல நம்ம கவர்மெண்ட் நல்லாவே பண்றாங்க. ஸோ இப்படி எல்லாமே கரெக்டாக நடந்தால் 2031 வருஷத்திலேயே இந்த $1 trillion எக்கனாமியை அடிச்சிடலாம். ஆனால் இந்த டாலர் ரேட் கொஞ்சம் மாறி மாறி வந்தால் 2032க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுடைய இந்த ஸ்டேட் ஜிடிபி பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.